மனித வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு கொடுமை என்ன தெரியுமாங்கய்யா? உங்களுக்குள்ள இருக்கிற வலிய திரும்பவும் அந்த மாதிரி வலியாத்தான் வாழ்க்கை வரப்போகுதுன்னு முன்கணிப்பை செய்து அந்த செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸியா நீங்க கணிக்கிறத நிஜமாக்குற மாதிரி சூழ்நிலையை நீங்களே உருவாக்கி அதை நிஜமாக்கிடுவீங்க. பிரச்சனையா தான் வரப்போகுது, துக்கமா தான் வரப்போகுதுன்னு ஆக்சுவலா ஏதாவது நல்லதே நடந்தா கூட மனசுக்குள்ள என்ன நினைப்பீங்க? ஐயோ, எனக்கு எப்பவுமே ஒரு நல்லது நடந்தா உடனே அடுத்த நாளே ஏதாவது பெரிய கெட்டது வருமே, நாளை என்ன வரப்போகுதோ. மனித வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னா, நல்லதுதான் நடக்கப் போகின்றது, நீங்கள் வெற்றியடைய போகிறீர்கள்னு நீங்க ஒரு முன்கணிப்பை செய்தால் அது அப்படியே வெற்றியா மாறும். ஆனா கெட்டதுதான் நடக்க போகுது, வலிதான் வரப்போகுது, சோகம்தான் வரப்போகுதுன்ற ஒரு முன்கணிப்பை நீங்கள் செய்தால் அது அப்படியே நிறைவேறும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நல்லதாத்தான் ஆகப் போகுதுன்னு நீங்க நினைச்சா அது பெரும் நன்மையாகும். தீங்கில் தான் முடிய போகுதுன்னு நீங்க ஆழமா நம்பினா பெரும் தீங்காய் முடியும். இந்த முன்கணிப்பு சக்தி, அதை நீங்க கான்சியஸா நல்லபடியும் உபயோகப்படுத்தலாம், இல்ல அதை அப்படியே அன்கான்சியஸா உங்களுடைய பழைய வலி நினைவுகள்கிட்ட விட்டுட்டீங்கன்னா அது ராட்சசத்தனமா உபயோகப்படுத்தி உங்க வாழ்க்கையை நீங்களே சீரழிக்கிறதுக்கு செஞ்சிடும். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் துரோகம் பண்ணிடுறாங்கன்னா நீங்க அந்த துரோகத்தை அழிச்சிட்டு உங்களுக்கு விரும்பின மாதிரி அதை உங்க உணர்வுக்குள்ள உருவாக்கி எழுதி வச்சிங்கன்னா அப்ப அடுத்தடுத்து எந்த துரோகமும் வராம வாழ்க்கையில எல்லாம் வெற்றியாவே, நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள், வெற்றி இப்படியே போகும். இல்ல அந்த துரோகத்தை நீங்க மனுஷங்களை நம்பவே முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ள எழுதி வச்சிட்டீங்கன்னா அந்த வலி, வேதனை, துரோகம் எதிர்மறையான முன்கணிப்பாக மாறி அது மாதிரியான நபர்கள், சூழ்நிலைகள் அது மாதிரியே எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி அது மாதிரியான ரியாலிட்டியையே உங்களுக்கு காட்டும். ஒரு சம்பவம் முடிந்தாலும் அதனால் உருவான முடிவு மனதிலே நிலைத்திருக்கிறது. வலியாக மட்டும் நிலைக்காது, அது முன்கணிப்பாக மாறுகிறது. ஒவ்வொரு வலியும் ஒரு முடிவு, அந்த முடிவே உங்கள் அடுத்த அடியாக, படியாக, வாழ்வின் போக்காக மாறுகிறது. முன்கணிப்பு உங்கள் நம்பிக்கையை தீர்மானிக்கிறது. உங்கள் எதிர்காலத்தை பற்றி அது பேசுகின்றது. உலகத்தை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் பார்க்கவும் அதே கோணத்தில் எதிர்காலத்தை உருவாக்கவும் செய்கின்றது. வலியின் அடிப்படையில் உருவான முன்கணிப்புகள் உங்கள் செயல்களை கட்டுப்படுத்துகின்றன. எப்படி அந்த விஷய சர்க்கிள் உருவாவதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு அவமான, ஹியூமிலியேஷன் நடந்தா, இஃப் ஐ எம் சீன் ஐ வில் பி ஹர்ட், மற்றவங்க என்னை பார்த்தாங்கன்னா எனக்கு அது வலியை கொடுத்து விடும் அப்படிங்கிற ஒரு அவமானம் இது மாதிரி ஆழமான ஒரு பேட்டர்னா மாறும். அதே மாதிரி ஒரு தோல்வி, இதெல்லாம் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுப்பா அப்படிங்கிற சுயமாக உங்களை நீங்களே சபித்துக் கொள்ளுகிற எண்ணங்களா மாறு, எண்ண தொகுப்பு விதையா மாறுது. ஒரு விஷயத்தை நீங்க கைவிட்டீங்கன்னா எதுவுமே நிலையா இருக்காதுப்பா அப்படின்னு ஒரு விதமான விரக்தியா மாறுது. ஒரு சம்பவம் முடிந்தாலும் அதனால் வருகிற கன்க்ளூஷன்ஸ், முடிவு உங்கள் உயிருடனேயே, காரண சரீரத்திலேயே தங்கி விடுவதனால் அந்த முடிவு எதிர்காலம் வருவதற்கு முன்பாகவே எதிர்காலத்தை வடிவமைக்க ஆரம்பிக்கும் என்பதனால் அப்போ நீங்க உங்க எதிர்கால வாழ்க்கையை திறந்த மனத்தோடு பார்ப்பதே இல்லை. இந்த உதாரணம் புரிஞ்சுக்கோங்க.
ஒரு மலச்சட்டி கடந்த காலம், புத்தம் புதிதாக சமைத்த நல்ல அரிசி சோறு இருக்கிற சட்டி எதிர்காலம். உங்க மனம் ஈ மாதிரி இந்த மலச்சட்டியில உட்காந்துட்டு சோத்து சட்டியில் சோத்து பானையில உட்காருது, மலைப்பானையில உட்காந்துட்டு சோத்து பானையில மாறி 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 உட்காந்துதுன்னா அது காலில் ஒட்டி இருக்கிற மலம் முழுக்க சோத்து பானையில போய் சோற்றுப்பானை மலச்சட்டியாக உண்பதற்கு தகுதி இல்லாததாக மாறிவிடுகின்றது. இதத்தான் பண்றீங்க. எத்தனை பேருக்கு இது புரியுது? கடந்த கால மலச்சட்டியிலே அமர்ந்து விட்டு எதிர்கால சோற்றுப்பானையில் நல் புதிய சுடு சோற்றுப்பானையில் உட்கார்ந்து மாறி 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 நல்ல புதிய சுடுசோற்று பானை உண்ணத்தகுந்த உணவாக இல்லாது உண்ணத்தகும் அந்த தகுதியை இழந்து அதுவும் மலமாய் மாறி போகின்றது. அப்ப நீங்க என்ன ஆவறீங்க? வாழ்க்கையை திறந்த மனத்தோடு பார்ப்பதே இல்லை. வாழ்க்கை முன்னே ஏற்கனவே தயார் பண்ணப்பட்ட ஒரு முடிவோட பாக்குறீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க ஏற்கனவே தயார் பண்ணப்பட்ட முடிவை நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் ரியாலிட்டி, இப்படி எச்சரிக்கையா இருந்தாதான் வெற்றி அடைய முடியும், இதுதான் மெச்சூரிட்டி, இதுதான் உங்களுடைய இன்ஸ்டிங்க்ட் என்ற அளவுக்கெல்லாம் கூட உங்களை நீங்களே மூளைச்செலவு பண்ணிக்கிறீங்க. அதான் பெரிய கொடுமை. இன்ஸ்டிங்க்ட்னா என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இன்ட்யூஷன்னா என்னன்னா, உங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக வாழ்வதற்கான வழியை காட்டுறது மட்டும்தான் இன்ட்யூஷன். மீதி எல்லாமே உங்க கடந்த கால தோல்விகளை, பயத்தை நீங்க திரும்ப திரும்ப உருட்டி பார்க்கறது தான். ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டாரு, சாமி திடீர்னு இந்த உலகம் உருண்டுகிட்டே இருக்கிறது, இந்த பூமி உருண்டுகிட்டே இருக்கே, அது நின்று போயிருச்சுன்னா என்ன ஆகும்? நான் சொன்னேன், நீங்க தான் ரொம்ப நல்லா உருட்டுவீங்களே, உருட்டிக்கோங்க அப்படின்னு. உங்க வாழ்க்கை எல்லாத்தையுமே நீங்க எல்லாரும் உள்ள போட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்கீங்க. எத்தனை பேருக்கு அது புரியுது? நீங்க அத்தனை பேருமே மிகப்பெரிய உருட்டுங்க தான் அப்படின்னு. ஆஹா, என்னடா சாமி கடைசியில நம்மளை உருட்டுங்கன்னு சொல்லிட்டாரே. உண்மையைத்தாங்க சொல்றேன். வாழ்க்கை வருவதற்கு முன்பாகவே அதை உருட்டுன்னு உள்ளுக்குள்ள உருட்டி எடுத்து இப்படித்தான் வரப்போகுதுன்னு உங்களுடைய உருட்டுக்களை வச்சு அந்த உருட்டுக்கு உள்ளுணர்வுன்னு வேற பேரை கொடுத்து, என்ன கொடுமையப்பா. நல்லா புரிஞ்சுக்குங்க. வரப்போகின்ற வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் வருவதாக இருந்தாலும் அவைகளுக்கு தீர்வை கொடுக்கின்ற சக்திக்குத்தான் இன்ட்யூஷன், உள்ளுணர்வு, கட்டுலாம் பேரு. பயங்களை காட்டினால், வழிகளை காட்டினால், பிரச்சனைகளை காட்டினால் அதுக்கு பேரு கட்டு, இன்ட்யூஷன், இன்ஸ்டிங்க்ட்னு பேரு கிடையாது, உருட்டுன்னு பேரு. உள்ளுக்குள்ள நீங்க தொடர்ந்து பழைய வழிகளை, பயங்களை வச்சு உருட்டிட்டு இருக்கிற உருட்டு. இத நீங்க யதார்த்தம்னு பேர் கொடுத்துக்கிறீங்க, ரியாலிட்டின்னு பேர் கொடுத்துக்கிறீங்க, முன்னெச்சரிக்கைன்னு பேர் கொடுத்துக்கிறீங்க, சில டைம்ல இப்படிதான் மெச்சூரிட்டின்னு பேர் கொடுத்துக்கிறீங்க, இல்ல இதுதான் இன்ஸ்டிங்க்ட்னு பேர் கொடுத்துக்கிறீங்க, சில நேரத்துல அது அறிவு, விஸ்டம், ஞானம்னு கூட சொல்லிக்கிறீங்க. ஆனா அது எல்லாமே வலியும் பயமும் உங்களுக்குள் சேர்ந்து உருட்டி 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 வர்ற உருட்டு. வலி முன்கணிப்பாக மாறி கடந்த காலம் எதிர்காலத்தை எழுதுவதுதான் மிக கொடுமையான வாழ்க்கையின் தோல்வி. நீங்கள் உங்களையே சிக்க வைத்துக் கொண்டிருக்கும் உணர்வு சிறை. இதுல நல்ல செய்தி என்னன்னா, இதை உடைக்க முடியும். இந்த சாவி உங்ககிட்ட தான் இருக்கு. சாவி உங்ககிட்ட தான் இருந்ததுன்னா உங்களால திறந்துட்டு வெளியில வர முடியும்னா அதுக்கு பேரு சிறையே கிடையாது, அறை. சாவி உங்ககிட்ட இல்ல, திறந்துட்டு வெளியில வர முடியாதுன்னா அது சிறை. சாவி உங்ககிட்ட இருக்கு, திறந்துட்டு வெளியில வர முடியும்னா அது அறை. சிறையை அறையாக்கும் முறை சொல்லுகின்றேன்.
குறையில்லாது அமர்ந்து கேட்டு முறையாய் பழகுங்கள். கண்டத்தை ஆள்கின்ற காவலர் பொற்சோதி அண்டத்தை ஆள்கின்றதே குதம்பாய் அண்டத்தை ஆள்கின்றதே முந்தி நடக்கின்ற மொய்பும் சின்னாளையில் குந்தி இருக்கச் செய்யும் குதம்பாய் குந்தி இருக்கச் செய்யும். குதம்பை சித்தர் அழகா பாடுறார். நம் புந்தியிலே குந்தி இருப்பதை சரி செய்தால் முந்தி நடப்பது முறையாய் சரியாய் நடக்கும். புந்தியிலே குந்தி இருப்பது சரியாக இல்லை என்றால் முந்தி நடப்பதெல்லாம் முறையின்றி போகும். புந்தியில் குந்தி இருக்கும். அனைத்தையும் சரி செய்ய முந்தி நடப்பது முறையாயிருக்கும். அடுத்ததை கேளுங்க. பயம் அப்படிங்கிறதே உங்களுடைய எதிர்காலத்தின் மீது கடந்த காலத்தை போர்த்துவதுதான். உங்க எதிர்காலத்தினுடைய வாயிலே கடந்த காலத்தை திணிப்பதுதான் பயம். அப்புறம் எதிர்காலம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஐயோயோ செத்துட்டியே வர்றதுக்கு முன்னாடியே செத்துட்டியே. அடா, அவன் வாயில துணியை வச்சு திணிச்சதே நீதான்ப்பா. கடந்த காலம் எனும் துணியை கொண்டு எதிர்காலத்தின் வாயில் திணித்து அவன் மூச்சு திணறி செத்த பிறகு அதுக்கு மாலை போட்டு ஒப்பாரி வைக்கிறது. இதை நிறுத்துங்கள். நிறுத்துவதற்கான வழியை சொல்கிறேன், கேளுங்கள். பயம் அப்படிங்கிறதே நாளையை பற்றிய உணர்வு. ஆனா பயம் என்கின்ற இந்த ஒன்று கற்பனையிலே நீட்டிக்கப்பட்ட நேற்று, அதாவது எஸ்டர்டே எக்ஸ்டெண்டட் இன்டு டுமாரோ. அதான் ஃபியர். எத்தனை பேர் புரியுது? நேற்று நாளைக்குள் நீட்டிக்கப்படுவது பயம். கடந்தது வருத்தன் மீது ஈட்டிக்கப்படுவது. வரப்போகின்ற ஒன்றின் மீது வருவதை, எதிர்காலத்தை கடந்த காலம் என்கின்ற ஈட்டியால் குத்துவதுதான் பயம். பயம் அப்படிங்கிறதே பழைய காயம். அடுத்த அடி வருவதற்கு முன்பாகவே அதை எதிர்பார்த்து ஆன்டிசிபேட் பண்ணி தன்னை பாதுகாத்துக் கொள்வது. அதாவது அடுத்து வரப்போறது பூமாலை தான் அப்படின்னு தெரிஞ்சா கூட ஒருவேளை அந்த பூமாலைக்குள்ள ஒரு பாம்பு இருந்தா என்ன பண்றது, பூமாலைக்குள்ள பூனாகம் இருந்தா என்ன பண்றது அப்படின்னு தன்னை காத்துக் கொள்வதை ஏதோ ஒரு அத்தியாவசிய தேவைன்னு நம்மளை நாமளே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு, இந்த பி கேர்ஃபுல் அப்படிங்கிறத நம்மளை, அது வந்து ஒரு அடிப்படையான விஷயம்ங்கிற மாதிரி நம்மளை கன்வின்ஸ் பண்ணிட்டு, ஆனா ஒரு கொடுமை என்ன தெரியுமா? எச்சரிக்கை உணர்வுன்னு நமக்கு தேவைன்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ணிட்டு, நம்மளை மூளைச்செலவை பண்ணிட்டு, நம்மளுக்குள்ள இருக்கிற வலி எல்லாமும் நம்ம வாழ்க்கையில தலை விரித்து ஆடுறதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு பேர் தான் பயம். பயத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. உண்மையில பயம் ப்ரொடெக்ஷனே கிடையாது. பயம் உங்களை ப்ரொடெக்ட் பண்றதே கிடையாது. எந்த பயத்தை நீங்க ஆழமா வச்சிருக்கீங்களோ அதை மீண்டும் 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 நினைச்சு நினைச்சு பார்த்து உங்க உடம்பும் மனசும் அதையே அட்ராக்ட் பண்ணுது. The vibe attracts tribesன்றாங்களே, அதுதான் நடக்குது. பயம் இருக்கிற நபர் வெறுமனே ஆபத்தை வந்து டேஞ்சரை எதிர்பார்க்கறது இல்ல. அவங்க தங்களுடைய உணர்தல் பர்செப்ஷன் மூலமா தங்களை சுத்தி ஆபத்தை ஆர்கனைஸ் பண்ணி அட்ராக்ட் பண்றாங்க. அப்புறம் வாழ்க்கை பயம் வந்து ஏற்கனவே நீங்க ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருந்ததை கன்ஃபார்ம் பண்ணும். பயம் எதிர்காலத்தை பார்ப்பதில்லை. பயம் தன்னுடைய அத்தாரிட்டியை உங்க மேல எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவே அதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும். பயம் தீர்க்க தரிசனம் இல்லை. பயம் ப்ராஃபெசி கிடையாது. அது
விதியை, டெஸ்டினியை ஆள முயற்சி பண்ற உங்களுடைய நினைவு மட்டும்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அடிப்படை சத்தியம். உங்களுடைய பயம் உங்களை பாதுகாக்கிற ப்ராஃபெசி கிடையாது. உங்க விதியை ஆள முயற்சி பண்ற நினைவு. இத கான்சியஸா புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கடந்த காலத்தை தினந்தோறும் இந்த அகம்பாவமான மூல பாவத்திலிருந்து நீங்க காரண சரீரத்துக்குள்ள போய் அகம் சுபாவத்துல நழுவுற அந்த இரவு நேரத்தை உபயோகம் பண்ணி தினந்தோறும் உங்கள் பயங்களை அழித்து அழித்து பயமில்லாத சர்வ ஆனந்தமயமான வெற்றியோடு கூடிய கடந்த காலத்தை உருவாக்கி வையுங்கள். அது நிகழ்காலமாகவும் எதிர்காலமாகவும் மலரும். நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.